ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் இந்த புதிய நாளிலே இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கத்தோலிக்க திரு அவை தூய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. அன்புக்குரியவர்களே, பொதுவாக திருச்சபையிலே புனிதர்கள் இறந்த நாளைத்தான் நாம் நினைவு நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்நாளிலே அந்த புனிதருடைய பரிந்துரை நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே 3 நபர்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய பிறப்பு விழாவை பெரு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இரண்டாவது அந்த ஆண்டவரை சுமந்து நமக்கு தந்த அன்னை மரியாள், மூன்றாவது அந்த மீட்பரை நமக்கு சுட்டி காட்டின திருமுழுக்கு யோவானுடைய பெருவிழாக்கள். குறிப்பாக இன்று நற்செய்தியானது லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் அவன் இரவிலே நடந்து போகிற பொழுது தன் ஒரு விளக்கை ஏந்தி செல்லுகின்றான். ஒரு கையிலே ஒரு விளக்கை ஏந்தி அவன் போய் கொண்டிருக்கிறான். அப்போ மக்கள் எல்லாரும் பலரும் அவனை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொல்றாங்க, தம்பி, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது, இந்த விளக்கு இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனாலும் ஏன் இந்த விளக்கை ஏந்தி கொண்டு போகிறாய் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதன் சொன்னானாம் இவ்வாறு, இந்த விளக்கு எனக்கானதல், எனக்கு தெரியும் நான் பார்வையற்றவன், இந்த விளக்கினால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் எதிரே வரக்கூடிய மனிதர்கள் இந்த விளக்கின் ஒளியை காண்கிற பொழுது இங்கே யாரோ ஒரு மனிதன் விளக்கு பிடித்து வந்து கொண்டிருக்கிறான் என்பதை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று பிறருக்கு என்னை சுட்டி காட்டுவதற்கு நான் இந்த விளக்கை பிடித்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நமக்கு 2 உண்மைகளை சுட்டி காட்டுகிறது, 2 அடையாளங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது காத்திருப்பின் ஜெபத்தில் காத்திருந்ததனுடைய பலன். அது எலிசபெத்தும் சக்கரையாவும் பல ஆண்டுகளாக ஜெபத்திலே காத்திருக்கிறார்கள் ஒரு குழந்தையினுடைய அருள் வேண்டி. அப்படி காத்திருந்து அவர்கள் ஒருவேளை மனம் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனாலும் இறைவன் சன்னதியிலே ஜெபிப்பதை அவர்கள் விட்டுவிடவில்லை. இறைவனுடைய சன்னதியில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது, இதோ 60 வயதிலே உன்னுடைய மனைவி கருத்தரிப்பாள், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்ற ஒரு அடையாளம் அங்கே கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்கு முன்பாக நாம் ஜெபத்தில் காத்திருக்கிற பொழுது அந்த காத்திருப்பின் ஜெபம் ஒரு நாளும் வீணாகி போவது கிடையாது. பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், காத்திருக்க தவறி விடுகின்றோம். நான் எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பார்த்த விதத்திலே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலே கடவுள் கொடுத்து விட்டால் நான் கடவுளை புகழ்கின்றேன். ஒருவேளை எனக்கான ஆசீர்வாதம் தாமதப்படுத்தப்படுகிற பொழுது பல நேரங்களில் நாம் இறைவனை விட்டு விலகி போய் விடுகின்றோம். எலிசபெத் சக்கரையாவுக்கு இறைவன் தருகின்றது குழந்தையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு சுட்டி காட்டுவது, இறைவன் இறை அருளை தாமதப்படுத்துவது அதை மறுப்பதற்காக அல்ல, மாறாக சிறந்ததை நம் கையில் கொடுப்பதற்காகத்தான். நம்முடைய திருமண வாழ்க்கையின் பல ஆண்டுகள் ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு முன்பாக சக்கரையாவும் எலிசபெத்தும் காத்திருந்த பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவேதான் அந்த குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிற பொழுது எல்லாரும் நினைத்தார்கள், குடும்பத்தில் பிறந்திருக்கிற முதல் குழந்தை, எனவே தகப்பனுடைய பெயரை தான் கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிற பொழுது சக்கரியா சொல்லுகிறார், அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுவோம். காரணம், யோவான் என்றால் இறைவனுடைய அருள். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளுக்காக காத்திருக்கிறவன் ஒரு நாளும் ஏமாந்து போவது கிடையாது. காரணம்,
நம்முடைய குடும்பங்களிலும் பார்ப்போம், எத்தனையோ தம்பதிகள் குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் காத்திருப்பார்கள். திருப்பாடல் 127:3 சொல்லுகிறது, மக்கள் செல்வம் ஆண்டவர் கொடுக்கின்ற கொடை. அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய கொடைக்காக காத்திருக்கிற பொழுது நீ சோர்ந்து போகாதே. உனக்கு இறைவனுடைய கொடை தாமதப்படுத்தப்படலாம், ஆனால் ஒரு பொழுதும் மறுக்கப்படுவது கிடையாது. எனவே நம்பிக்கையோடு சக்கரியா எலிசபெத்தை போல இறைவனுக்கு முன்பாக காத்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு சொந்தமாகும். இரண்டாவது அடையாளமாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுவது, திருமுழுக்கு யோவான் தன்னை ஒளியாக பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, இந்த உலகிற்கு ஒளியை சுட்டி காட்டுவதற்காக. பாவத்தின் இருளில் வாழ்ந்த மக்கள், அடிமைத்தனத்தின் இருளில் வாழ்ந்த மக்கள் தங்களை சுற்றி இருக்கிற பொழுது எல்லாவரும் நீர்தான் மீட்பரா என்று கேட்டு நெருக்கின வேளையிலே அவர் ஒரு வேளை சொல்லியிருந்தால் வரலாறு மாறி போயிருக்கலாமோ தெரியவில்லை. ஆனால் தாழ்ச்சியோடு அவர் சொல்லுகிறார், நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும், நான் அல்ல மீட்பர், அவர்தான் மீட்பர், அவர் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லி இயேசுவின் பின்னாடி மக்கள் செல்ல அவர்களை வழி நடத்துகின்றார். அம்மீட்பரை அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். என்பார்ந்தவர்களே, நம்மை சுற்றிலும் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பத்திலும் இருள் நிறைந்த வாழ்க்கை சூழலிலே விழுந்து கிடக்கிறவர்கள், பாவத்தின் இருளிலே விழுந்து கிடக்கிறவர்கள், நோயின் இருளிலே விழுந்து கிடக்கிறவர்கள், பலவிதமான அடிமைத்தனத்தின் இருளிலே விழுந்து கிடக்கிறவர்கள், மீட்பரை காண முடியாதபடி வாழ்க்கையானது இருளால் சூழப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நம் நிலையிலே நீங்களும் நானும் திருமுழுக்கு யோவானாக மாற வேண்டாமா? அடுத்தவர்களை இயேசுவை நோக்கி வழிநடத்தக்கூடியவர்களாக, வாழ்விலை தவறி போனவர்களை இயேசுவுக்கு அருகிலே கொண்டு வரக்கூடியவர்களாக, இவரே நம்முடைய மீட்பர், இவருக்கு அருகில் வா என்று சொல்லி அழைக்கின்ற நற்செய்தி பணியாளர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அருள் நாடி செபிப்போம். திருமுழுக்கு யோவான் எவ்வாறு இயேசுவை சுட்டி காட்டுகின்ற ஒளியாக இந்த உலகிற்கு இருந்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் இயேசு என்னும் ஒளியை உள்ளத்தில் சுமந்து கொண்டு அந்த இயேசுவை நோக்கி பிறரை வழி நடத்துகின்ற ஒரு வாழ்வின் அடையாளமாக வாழும் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவிலே அவர் செய்த உன்னதமான செயலை நினைத்து பார்க்க தியானிக்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எவ்வாறு அவர் இயேசுவை இந்த உலகிற்கு சுட்டி காட்டின ஒரு அடையாளமாக இருந்தார், அது போல நாங்களும் எங்களை சுற்றி வாழ்கின்ற மக்கள், எங்கள் குடும்பத்தில் வாழ்கின்றவர்கள், அவர்களையும் ஆண்டவர் கருகிலே கொண்டு வரக்கூடிய வாழும் அடையாளங்களாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் தாயே, இரக்கத்தின் அரசியே, எங்களுக்காக மன்றாடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.